வண்டி ஓடுறாண்டுன்னா பாதாள கிணத்துக்குள் பயங்கர மூட்டை சைக்கிள் ஓட்டம். அதுதான் இங்க அதான் எங்களுக்கு எந்த உதவியுமே இல்லை. இந்த வீடு உடஞ்சி இவ்வளோ காலம் நாங்களும் யாராருக்கும் சொன்னோம், யாரோ வந்து பார்த்தாங்க. எங்களுக்கு எந்த உதவியும் நேரடி செஞ்சு கொடுக்கல. என்ன மாதிரி கிடக்கு இந்த பாதைகளை பார்க்க நல்ல மக்கள் நாங்கள் இங்கே இருக்கா நடக்க எங்களுக்கு எல்லாம் செய்யுது. முழங்கால் எல்லாம் அதாவது ஒவ்வொரு நாளும் இந்த சின்ன பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போறோம்டா இந்த பாதையெல்லாம் போகணும். பாதையை பாருங்க நீங்களே. எத்தனையோ பேர் வராங்க போறாங்க பாக்குறாங்க. இந்த தரம் அத்தா தரங்கிறாங்க. ஒண்ணும் குத்தப்படல. வீட்டுல உள்ள அவ்வளவு சாமான அட்டால இருக்கு. தொன்னு ஒழுகுது. என்னைக்கு இடிஞ்சு தலையில ஒழுகுதோ அது தெரியாது. பாருங்கம்மா எல்லா மக்களும் பாருங்க. தயவுசெய்து இது ஒரு கிணறு தூரம் இல்லை, ஒரு 2-2.5 கிலோமீட்டர் பாதை தான். பாதையை தண்ணும் சரியாக்கினா இங்கே இதுக்கு வாழ்கிற மக்கள் கொஞ்சம் சந்தோஷப்படுங்க. யாராவது கூட தனிப்பட்ட முறையில் என்றாலும் செய்யலாம், இல்லாட்டி அரசாங்கத்து இந்த பார்வை கண்டாலும் எடுத்து காட்டுவோம். இந்த வீடியோ தயவுசெய்து ஷேர் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணி இந்த இதை வந்து எடுத்து காட்டுங்க. காட்டினா தான் அவங்கள மீது ஏதாவது ஒரு என்னென்னு நடவடிக்கை எடுப்பாங்க. வணக்கம், நான் உங்களை டிங்கிலி. என்னென்னு சொன்னால் ஒரு திருமண வைபவம் ஒன்றுக்காண்டி நுவரெலியா ஒல்டிமோரண்ட ஒரு இடத்துக்கு வந்தேன். நான் வந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஒரு காணொலி ஒன்றை நான் எல்லா அதாவது புலம்பெயர் மக்களாக இருக்கட்டும், இல்லாட்டி யாழ்ப்பாணத்தில் வசிக்கிறார்கள், எந்த இடத்துல வசிக்கிறார்களாக இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு ரெக்வஸ்ட்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து வாழ்கிற மக்கள் வந்து இவ்வளோ பெரிய பெரிய கஷ்டங்களை சந்திச்சு கொண்டிருக்காங்க. என்ன மாதிரின்னு சொன்னால் நாங்கள் வசிக்கிற ஒரு வீட்டுன்ட்டு ஒரு ரூம் தான் இதே வீடு. அது கூட ஒரு என்னென்னு சொல்கிறோன்னு சொன்னால் அரசியலுக்கு வந்த ஒரு அரசியல்வாதியாக இருக்கட்டும், இல்லாட்டி பணக்காரராக இருக்கட்டும், சரி இப்படியான ஒரு மக்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லி ஒரு டிங்கிலின்ற ரெக்வெஸ்ட். பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அம்மா ஒரு வீட்டை இருக்கிறா ஒல்டிமாரன்ற இடத்துல. அந்த பாதையை வந்து என்னென்னு சொன்னால் இந்த கடைசியாக நடந்த இயற்கை இனத்தத்தில் பாதிக்கப்பட்ட பாதை. இந்த டிட்வா புயலால் மழை மற்றது மண் சரிவுகளால் பாதிக்கப்பட்ட ஒரு நடபாதை. அதாவது வந்து ஒரு மெயின் வீடுகள் உள்ள ஒரு கிராமத்துக்கு வார ஒரு பாதை உண்டு. எப்படி சொல்கிறது, நடந்து விட போகலாது. ஒரு வாகனமோ இந்த பாதையில் வாரத்துக்கு 300 ரூபா தான் ஆட்டோ எடுப்பாங்க. இப்போ வந்து 800 ரூபா எடுக்கிறாங்க. அப்போ அந்த பாதை எவ்வளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி நீங்களே சாதாரணமாக இந்த ஆட்டோன்ற என்னென்னு சொல்கிறது ரேட்டை வச்சு உங்களுக்கு அந்த பாதை எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி உங்களுக்கு சாதாரண. எங்களுக்கு எந்த உதவியுமே இல்லை. இந்த வீடு உடஞ்சி இவ்வளோ காலம் நாங்களும் யாராருக்கும் சொன்னோம், யாரோ வந்து பார்த்தாங்க. எங்களுக்கு எந்த உதவியும் நேரடி செஞ்சு கொடுக்கல. ஆனால் எனக்கு யாருமே எந்த உதவியும் இல்லை. இதுதான் உண்மை கதை. நாங்களும் எங்கெங்கேயோ சொன்னோம், எங்களுக்கு எதுவுமே வந்து நேரடி நடக்கலை. இதுதான் உண்மை. எங்களுக்கு யாருமே இல்லை. ஏன்னா எங்கள் வீடு வாசல்லாம் போயிடுச்சு. நான் இப்போ மகை விட்டு காம்பராவில் தான் நான் இருக்கேன். ஆனால் மகளும் அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டு தான் இருக்கிறா. இப்போ எனக்கு எந்த ஒரு வருமானமும் எனக்கு கிடைக்கல. ஆனால் எதுவும் கேட்டாலும் ஒன்றுமே தாக்கலும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அது என்னான்னு எனக்கெல்லாம் ஒன்றுமே புரியலை. அம்மாண்ட கதையை வச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அம்மா மட்டும் இல்லை, இந்த அம்மா இந்த இடத்துல வந்து இவாவைத்தான் சந்திச்சுக்கும். ஆனால் இதே மாதிரி நிறைய அம்மாக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. எவருமே முன் வந்து உதவி செய்கிற அளவுக்கு இல்லை. அரசியல்வாதிகள் தங்களுடைய என்னென்னு சொல்கிறது ஓட்டை வாங்குறாங்க, அப்படியே போய்கொண்டே இருக்கிறாங்க தங்கட அலுவலான். ஆனால் இவங்களுக்கு வந்து செய்கிறதுக்கு எந்த ரோட்டு ஆர்டிஏ எல்லாம் வந்து சொல்லி என்னென்னு சொல்கிறது உங்களுக்கான ஒரு ஒதுக்கீடு கட்டாயம் இருக்குது. இது ஏன் தான் நீங்கள் செய்து கொடுக்குறேன்றது வந்து இது வந்து அரசியல்வாதிகளை நான் பாதிக்கப்பட்ட முறையில் கிடைக்கிறேன். நீங்கள் இன்னும் அரசாங்கத்திலேருந்து வாங்கி அந்த உதவியை கொடுக்குறதா வரும். உங்களோட சொந்த பணத்தில் எதுவுமே செய்கிறது இல்லை தானே. அப்போ என்னென்னு சொன்னால் இந்த இப்படி இதே மாதிரி அம்மாக்கள் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இது வந்து அரசாங்கமாக முடிவு எடுக்கலாம், இல்லாட்டி புலம்பெயர் மக்களால் யாராவது நீங்கள் நேரடியாகவே இப்படியான மக்களுக்கு உதவி செய்யலாம். எத்தனையோ வீண் பிரியங்களுக்காகவும் அதாவது வந்து உங்களுடைய சுய தேவைகளுக்காக இவ்வளவோ பணங்களை செலவழிக்கிறீங்க. இப்படி ஒரு தேவை உள்ள ஒரு மக்களுக்கு நீங்கள் உதவி செய்கிறது பெரிய ஒரு உதவியாக இருக்கும். இன்னொரு பிரச்சனை என்ன சொன்னால் யார் மூலமாகவும் நீங்கள் வந்து எந்த உதவியும் செய்து வரும் டிரெக்டாகவே நேரடியாகவே நீங்கள் இவங்களோட தொடர்பு கொண்டு இந்த ஃபோன் நம்பர்கள் இதுகள் எல்லாம் நாங்கள் உங்களுக்கு தருவோம். நீங்களே நேரடியாக இந்த உதவி செய்யணும். இந்த அம்மாவாசை வீட்டு ஒருக்கா பாருங்க. வாமா
இங்கே பாருங்க, இது வாசலண்டு இருக்கு. ஆனால் இங்கே உள்ள வந்து பாருங்க, இது அந்த வடிவேல் படத்தில் அந்த அம்மாவை சந்திக்க போகிறன்ற மாதிரி தான் இந்த வீடு. பாருங்க இங்கே வெளியில தான் அப்படி இப்படி தான். இது ஒரு மெயின் கோல். இந்த கிச்சன். இது என்ன மண்ணெண்ணெய் எடுப்பா? இது தூசடு. கிச்சனுக்கு இருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த முழு மேலேயும் தெரியுது. கிச்சனே இல்லையா, அடுப்பு மட்டும்தான் இருக்கு. பாதுகாப்பு இல்லை, பாம்பு பூச்சி எத்தனையோ வரும். ஆனால் இந்த இது இது ஒரு வீடு. ஆனால் இங்கே நிறைய வீடு இதே மாதிரி இருக்கு. என்ன மாதிரி புலம்பெயர் மக்கள் எல்லாரும் வந்து இப்படி உங்களுக்கு என்ன சமர் இல்லாட்டி என்ன விண்டர் குளிர்கள் இதுகளுக்கு எல்லாம் நீங்கள் ஒரு டிக்கெட் போட்டு போவீங்க இன்னொரு நாட்டுக்கு. அந்த காசு 2 இங்கே 3 வீடு என்னென்னு சொல்கிறது திருத்துறதுக்கா இல்லை புதுசாக கட்டுறதுக்கும் இது. இதை வந்து எந்த ஒரு சமூக வலைத்தளத்தில் அதாவது வீடியோக்கள் போடுறாக்களோ யாருமே இதை பற்றி இதுவரை காலமும் கதைச்சதில்லை. நான் டிகிரி வந்து நேரடியாக வந்து பார்த்தபடியே இதே மாதிரி இன்னொரு வீடு வந்து பக்கத்தில் இருக்கு. பாருங்க, வாங்க பார்க்கலாம். பாருங்க, நீங்கள் வசிக்கிற ஒரு என்ன டொய்லெட் என்று தான் சொல்லலாம். அதாவது என்ன ஒரு பாத்ரூம், அவ்வளோது சின்ன பாத்ரூம் அதே சைஸ் தான் இந்த கிச்சன். இவ்வளோதான் வீடு. இதுதான் வீடு. ஒரு ரூம். ஆனால் இதுதான் வீடு. கட்டாயம் யாராக இருந்தாலும் சரி, நாங்கள் உங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் தொடர்பு கொள்கிற நம்பர் தருவோம். இல்லாட்டி எங்களோட நம்பர் சரி போட்டுக்கிறோம். நீங்கள் நேரடியாக வந்து உதவி செய்தாலும் சரி. என்னென்னு சொன்னால் அதே மாதிரி இன்னொரு வீடு நான் வந்து நேரடியாக வந்து பார்த்து இந்த கூரையை பார்த்தீங்கன்னு சொன்னேன். இங்கே கூரையை காட்டு. கூரையை பார்த்தீங்கன்னு சொன்னால் தகரம். அதாவது அங்கே சீட்டு ஓடணும். இது தகரம். இந்த சும்மா இந்த சரிதானே, சும்மா ஒரு லேசான ஒரு தகரம். இந்த பார்த்தீங்கன்னா தெரியும். என்னன்னு சொல்றாரு மனசுல அப்படி ஒரு கவலை. இந்த அம்மா தான். அம்மா சொல்லுங்க, நீங்க உங்களோட கஷ்டங்கள் துன்பங்களை நீங்களே எத்தனையோ பேர் வராங்க போறாங்க பாக்குறாங்க. இந்த தரம் அதா தரங்கிற ஒண்ணும் குத்தப்படல. வீட்டுல உள்ள அவ்வளவு சாமான அட்டால இருக்கு. தொண்ணு ஒழுகுது. என்னைக்கு இடிஞ்சு தலையில ஒழுகுதான் தெரியாது. தலையில எப்ப விழுகுதுன்னு தெரியாது. உட்காந்து சமைக்கையும் அதுதான் என்ன செய்யறது. நம்மளே சர்க்காட்டிக்கிறோம். நான் விட்டுட்டேன். யார்ட்டையும் சொல்லி வேலை இல்லை தானே. ஒரு தரம் வந்து உதவி செய்யற அளவுக்கு இல்ல. இப்ப இது இடிஞ்சு போச்சு. நாங்க இந்த காத்துனால தான் இதை வச்சுக்கிட்டு இருக்கோம். கட்டியில உள்ள தகரத்தை ஒண்ணு வச்சோம். சமைக்கிறது காத்து வரும். அடுப்பு எரிக்காது, ஏலாது. சரி, இப்ப என்னன்னு சொன்னா இது 2வது ஆள் இதே மாதிரி வந்து நிறைய பேர் இருக்காங்க. இது வந்து நான் வந்து நேரடியா வந்து நின்ற இடத்துல நடந்த சம்பவம் தான். நான் இது மலைய மக்கள் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. நீங்க இந்த மாதிரின்னு சொன்னா இந்த வீடு சரி திருத்தி நீங்கள் கொடுக்கறதுக்கு கூட உதவி உங்களால செய்ய இயலாதுன்னு சொன்னாலும் இந்த பாதை, அதாவது வந்து என்ன நான் ஒரு 4 தரம் 5 தரம் இந்த பாதையால போயிருக்கேன். கிட்டத்தட்ட 25 தொடக்கம் 30 நிமிஷத்துக்கிட்ட நடந்து பிடிக்குமா நினைக்கிறேன். நாங்கள் அந்த பழக்கம் இல்லாம முதல் வந்து அதுல போயிட்டு தான் பிறகு எந்த டவுனுக்கு கண்டாலும் பஸ்ஸில் போவோம். அந்த பஸ்ஸுக்கு போகிற டைமே என்ன சொல்கிற சும்மா சாதாரணமாக ஒரு ஆள் நடந்து போகிறதுக்கும் அலங்கோலமாக இடிவாடு கல் அதுக்குள்ளால போகிற பாதைக்கும் எவ்வளவு கஷ்டம். இந்த ஸ்கூலுகளுக்கு பிள்ளைகள் போகுது. அந்த பிள்ளைகள் எல்லாம் இவ்வளோ துன்பத்தை சந்திக்கும். எனக்கு என்னென்று சொல்கிறேன், மழை வந்தா போகவே இல்லாது. அப்படியான ஒரு பாதை. கிட்டத்தட்ட என்னென்னு சொல்கிறது 3 கிலோமீட்டர் வருமா? 3 கிலோமீட்டர் குறைவு. 1 தொடக்கம் 3 கிலோமீட்டர் உள்ள வரும். அதெல்லாம் செய்யறது இப்படி என்ற வேலை அரசாங்கத்து இல்லையா? இப்படியான மக்களுக்கு தயவு செய்து நீங்களே ஒரு வேண்டுகோள், தயவு செய்து யாருண்டாலும் முன்னுக்கு வந்து இந்த உதவியை நீங்க செய்யும். நீங்களே என்ன பைக் ஓடிக்கொண்டிருக்கிறார். உயரம் பண்ணா எத்தனை எவ்வளோ அடி உயரம் பெறும்? இது 400-500 அடி உயரம் பெறும்.
விழுந்தா ஒன்றும் மிஞ்சாது அப்படியே அள்ளி போடுவாங்க ஒன்றும் இல்லை எடுக்கல அதுதான் ஒன்றும் எடுக்கல ஏன்னா எதேதானே சேர்க்கல ஆக்கடாது இது சும்மா ரோட்டுகளில் சும்மா ஓடிட்டுட்டாங்க யாழ்ப்பாணத்தில் நேர் ரோட்டு பெரிய விழாயம் 120 170 80 இங்கே வந்தோடுங்களா என்னோட ஓடிட்டாரு மேலேயில் செகண்ட் கியர் மாற்றேனுமோ செகண்ட் கியர் மாற்றினா ஆளை வந்தால் இங்கே செகண்ட் ஆஃபீஸ் தான் வச்சுருக்கோம் செகண்ட் ஆஃபீஸர் தெரியுமா தெரியும் ஆஸ்பத்திரி தான் ஆஸ்பத்திரி கொண்டு போகிறத இங்கே ஆள் சேர்த்துப்போம் அவளாவது கடை பயமா இருந்தான் கடா ஓடுறாண்டுன்னா பாதாள கிணத்துக்குள் பயங்கர மூட்டை சைக்கிள் ஓட்டம் அதுதான் இங்க அதான் ஓடி ஓடிட்டாங்க இதே இல்லை நாங்கள் சாகசம் தான் காட்டுறோம் இல்லையா எல்லாம் சாகசம் தான் அதில் மேட் ரெண்டு அடி 3 அடி தவறுனா சரி ஓ சொல்லுங்க என்ன மாதிரி கிடக்கு இந்த பாதையில பார்க்க பாவங்களப்பா மேலே மக்கள் நாங்கள் இங்கே இருக்கா நடக்க எங்களுக்கு எல்லாம் செய்யுது முழங்கால் எல்லாம் அதாவது ஒவ்வொரு நாளும் இந்த சின்ன பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகிறோம்டா இந்த பாதையெல்லாம் போகணும் பாதையை பாருங்க இப்படின்னா நாங்கள் பள்ளிக்கூடமும் போக மாட்டோம் இப்படின்னா நான் பள்ளிக்கூடமே போக மாட்டேன் வீட்டே நின்று இது மட்டும் இல்லை இதுலேருந்து இப்போ அங்கே நல்ல ரோட்டில் ஞானதேசம் நடக்கும் அந்த பிள்ளை கிட்டத்தட்ட 3 4 5 கிலோமீட்டர் நடந்து தான் போகுது அவர் பள்ளிக்கூடம் என்ன மாதிரி அந்த தயவு செய்து இந்த ஒல்டிமாருக்கு பொறுப்பாக இருக்கிற அதிகாரிகளோ இல்லாட்டி யாராவது தனிப்பட்ட ரீதியில் இந்த பாதையை கட்டாயம் போட்டு கொடுங்க உண்மையிலே சரியான மனவேதனையாக இருக்குது இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நோயாளியை கூடி ஒரு வைத்தியசாலையை கொண்டு போகிறோம்னு சொன்னால் அது என்னென்னு சொல்கிறது நோய் கூட மொழியாக குறையாது இந்த பாதையால் கொண்டு போகணும் பாருங்க இல்லை எல்லா மக்களும் பாருங்க தயவு செய்து இது ஒரு கிணறு தூரம் இல்லை ஒரு 2-2.5 கிலோமீட்டர் பாதை தான் பாதையை தன்னும் சரியாக்கினா இங்கே இதுக்கு வாழ்கிற மக்கள் கொஞ்சம் சந்தோஷப்படுங்க யாராவது கூட தனிப்பட்ட முறையில் என்றாலும் செய்யலாம் இல்லாட்டி அரசாங்கத்து இந்த பார்வை கண்டாலும் எடுத்து காட்டும் இந்த வீடியோ தயவுசெய்து ஷேர் பண்ணுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க ஷேர் பண்ணி இந்த இதை வந்து எடுத்து காட்டுங்க காட்டினா தான் அவங்கள மீதாவது ஒரு என்னென்னு நடவடிக்கை எடுப்பாங்க ஓகே